கள்ளக்குறிச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி நிலம் என்னும் அதிகாரத்தை எளிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அடுத்த 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம். அதுவும் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு சந்தாவோட கொடுக்க போறோம். இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது. ஆக மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது. எல்லாமே புருவன் ட்ராக் ரெக்கார்டு. எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சாதனைகள். ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் 1 ரேங்க் நம்ம தான். உலக அளவிலான விருதுகள். நெஞ்சை நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இதுல 5% ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க. 5% சொல்லுங்க. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில பாழ் போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய 4 ஆண்டுல துள்ளி குதிச்சு இன்னைக்கு எழுந்திருக்கு. இனி எப்போதும் ஏறுமுகம்தான். ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு அவங்க போடுகிற ஸ்பீட் பிரேக்கரை எல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். ஆனா இது எதையுமே பார்க்க மாட்டோம், செய்திகளை படிக்க மாட்டோம், உண்மையை பேச மாட்டோம், தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம்னு சில தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றது, நீங்க இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க, நாங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்போம். திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு மகுடமா 2026 தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான் உங்களுக்கான ரியாலிட்டி செக்கா இருக்கும். இப்ப நான் சொன்ன தமிழ்நாட்டின் சாதனைகள் வளர்ச்சி நிறைந்த ஒரு இந்தியா என்றால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வேற ஒரு இந்தியா இருக்கு. வறுமை, மத வன்முறை, கும்பல் படுகொலைகள், கல்வியை கெடுக்கக்கூடிய முயற்சிகள், வேலை வாய்ப்பின்மை, இதுதான் பாஜகவுடைய இந்தியா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளை, குழந்தைகளையும் தாக்கக்கூடிய மோசமான சூழலை பாஜக அரசு உருவாக்கி இருக்கு. இந்த மாடலை தான் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம மக்கள் ரொம்ப உஷார். திருப்பரங்குன்ற தர்கா கொடியை முருக பக்தர்கள் வணங்குறாங்க. மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசல் மாடை இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில்க் கொடுக்கிறாங்க. தை முதல் நாள் அன்னைக்கு தேவாலயத்தில் பொங்கல் வச்சு படைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ், ரம்ஜான் வந்துட்டா இந்து நண்பர்கள்லாம் கேக், பிரியாணி எங்கன்னு உரிமையா கேட்கிறாங்க. எம்மதமும் சம்மதம் என்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நலனுக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்தர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஓட்டுக்களால் விரட்டடிப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன நாடகம் நடத்தினாலும் சரி, தமிழ்நாட்டில் உங்க வித்த வேலைக்காகாது, உங்க பாட்சா பலிக்காது. திராவிட மாடல் 2.0 உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய கடமையெல்லாம் வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேரை உறுதி செஞ்சுக்கிறது தான். நீங்க எல்லாரும் உறுதி செஞ்சிட்டீங்களா? நல்லா கவனமா கேட்க மறந்துடாதீங்க. வாக்காளர் பட்டியல நம்முடைய வாக்கு இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கீங்க. முதல்ல நியூஸ் பார்த்திருப்பீங்க, இறந்த பல பேர் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க. 50 ஆண்டுகளா ஒரே அட்ரஸ்ல இருக்கிறவங்க, பிரபல பத்திரிகையாளர்கள் பலருடைய பேர்கள் பட்டியலில் சேர்க்கப்படாமல் விடுபட்டு போயிருக்கு. இதனாலதான் அவசர காலத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்யக்கூடாது, போதிய கால அவகாசம் கொடுக்கணும்னு சொன்னோம். லிஸ்ட்ல பேர் இல்லாதவங்க உடனே உங்க பேரை இணைச்சிக்க அப்ளை பண்ணுங்க.
ஒவ்வொரு வாக்குரிமையும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் பாதுகாக்க திராவிட மாடல் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுக்கு நிச்சயமாக துணையாக இருப்போம். 2026ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டு வளர்ச்சியோட அடுத்த பார்ட் தொடங்க போகுது. அதுக்கு நீங்க எல்லாரும் துணையா எப்பவும் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு உங்கள் முதலமைச்சரா உங்களின் ஒருவனா கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.